இந்தியாவில் தீவிரமாக இருந்த தென்மேற்கு பருவமழை தற்போது சற்று வலுவிழக்கும் அறிகுறிகள் தென்படுவதால் எல்னினோவின் தாக்கம் இந்தியாவில் தெரியத் தொடங்கி இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும், குறிப்பாக வங்கக்கடல் பகுதியிலும் மேகக்கூட்டங்கள் குறைந்து வருவது செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. மத்திய இந்தியா மீது நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியே முக்கியமான வானிலை அமைப்பாக உள்ளது. இதன் காரணமாக மத்திய இந்தியாவின் சில பகுதிகளில் தொடர்ந்து மேகமூட்டமும் மழையும் நிலவி வருகிறது. ஆனால் நாட்டின் மற்ற பகுதிகளில் பருவமழை செயல்பாடு படிப்படியாக குறைந்து வருகிறது. இதில் முக்கியமான மாற்றமாக பருவமழைக்கு முக்கிய ஈரப்பத ஆதாரமாக இருக்கும் வங்கக்கடல் பகுதியில் ஒழுங்கமைந்த மேக செயல்பாடு குறைந்துள்ளது. இதனால் கடலில் இருந்து இந்திய நிலப்பரப்பை நோக்கி வரும் ஈரப்பதத்தின் அளவு குறையக்கூடும் என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே பருவமழை அச்சு எனப்படும் மான்சூன் ஆக்சிஸ் தெற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக வட இந்திய சமவெளி பகுதிகளில் மழை அளவு குறையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய நிலவரத்தை மட்டும் வைத்து எல்னினோதான் பருவமழை வலுவிழப்புக்கு காரணம் என உறுதியாக கூற முடியாது என்றும், கடல் வெப்பநிலை, வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டி உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.